4 மணி ஷோக்கு எவனாச்சும் 1 மணிக்கு வர சொல்லுவானா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆடியோ அனுப்புற அந்த ஜீவனுக்கு உலக உருண்ட அளவுல ஒரு பெரிய பறக்குமா. அது மட்டும் இல்லாம நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் இருக்காருல, அவர் நடிச்ச கடைசி படத்தை பார்க்கும் போது எடுத்த காணொலி இது. நானும் நம்ம அபுவத்தன் தான் படத்தை பார்க்க போயிருந்தோம். நம்ம அபு பையன் அவனோட 2 பொண்டாட்டி வச்சு அப்படி இப்படின்னு எப்படியோ டிக்கெட் புக் பண்ணிட்டான். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. 2 பொண்டாட்டினா வேற எதுவும் இல்ல, அவன் 2 போன் வச்சிருக்கான், அதான் அப்படி சொன்னேன். மதியம் உனக்கு 2 பேரும் சிக்கன் பிரியாணி வாங்கி சிக்குன்னு சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தோம். இந்த கட்டணர்கள் நண்பர்களே, இது வந்து பாத்தீங்கன்னா கலைஞரால கட்டப்பட்டது தலைமைச் செயலத்துக்காக. ஆனா ஆட்சி மாறின காரணத்தால வந்து அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அரசு மருத்துவமனையா மாத்திட்டாங்க. கரும்பு பழச்சாறு வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே திரையரங்குக்கு வந்து பார்த்தா ஷோ வந்து ஒரு 1/2 மணி நேரம் தாமதமா தான் ஆரம்பிச்சாங்க. மேஷப்கே எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில தான் நண்பர்களே கண்ணு கலங்குற மாதிரி பண்ணி விட்டாங்க. நம்ம அபு பையன் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் போய் பூந்துக்கிட்டான். நம்ம எப்பவுமே ஒரு காலத்துல ஒரு வீடியோ எடுத்துட்டு அது இன்னொரு காலத்துல போடுறதா நம்மளோட பழக்கமா இருக்கு. இட்ஸ் டிஃபால்ட், வி கான்ட் டு எனிதிங். அவ்வளவுதான் நண்பர்களே, அபு அப்படியே வீட்டுக்கு போயிட்டான், நானும் இப்படி வீட்டுக்கு போயிட்டேன். வீடியோ முடிஞ்சு. டாடா பை பை, லவ் யூ.